பண்ணினதுலேயே இந்த ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்தது எனக்கு அப்படின்னா என்னது? அனிமல் ஹஸ்பண்ட். நான் அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், பெனிஃபிட் இருக்கு. பால் இன்றைக்குமே கறக்கிறது இல்லை, பால் இன்றைக்கி நான் கமர்ஷியலாக பிளான் பண்ணது கிடையாது மேடம். 15 மாடு வச்சுருக்கீங்க, ஆனால் அதுலேருந்து பால் கறக்கிறது கிடையாது. இல்லை மேடம், மாடு தின்ன விட்டது இதுக்காகும் மேடம், ஆட்டுக்காகும். ஆட்டு தின்னு விட்டது கோழி இருக்குது, ஒரு 300 நாட்டி கோழி, எல்லா வெரைட்டி வச்சிருக்கிறேன் மேடம். எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும் சார் கோழிங்களே? கிட்டத்தட்ட ஒரு 12 வெரைட்டி இருக்கும் மேடம். அப்புறமா நம்ம தேன் பெட்டி வச்சிருக்கிறேன், 55 பெட்டி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3000 லிட்டர்ஸ் தேன் கலெக்ட் பண்ணுறேன். மீன் கூட வளர்க்குறீங்க. அதுலேருந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் பரானம் இன்கம் இருக்குது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு 10 பைசா லாஸ் இல்லை. ஃபீடிங் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம கூட ஃபீடு சேர்த்து கொடுப்போம். இதில் மிக்கும் இல்லை மேடம், ஆடு மாடு இதெல்லாம் அது கூட நம்ம அதுக்கு போட்டு பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 5 லேயரில் ஆரம்பித்து அடுத்தது ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஒன்று அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பிளான் வச்சுருக்கீங்க, வேறு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஆக்ரோ டூரிசம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இதோடைய மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது சார் மார்க்கெட்டில்? ஆனால் அவங்க கேட்பாங்க 400 கிராம் வேணும், எனக்கு எபோவ் 400 இருக்கணும். கொய்யாப்பழம் எடுத்தால் 350 கிராம் மேலே வேணும் வந்து. ஸோ நாங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக கொடுப்போம், நல்லா ரேட்டாக வரும், கன்சியூமருக்கு டைரெக்டாக போவாங்க. அடுத்தது மிஞ்சுது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க மேடம். உங்களுடைய மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் என்னவா இருக்குது சார்? இப்போ எல்லாம் மால்ஸு மோரு கம்பெனிஸு ரொம்ப நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுறாங்க. அதில் ஆர்கானிக் அண்டு நீங்கள் பண்ணால் கொஞ்சம் இது இருக்குது மேடம், அதெல்லாம் ப்ராஃபிட் இருக்குது. அதுக்கு ரொம்ப பேராமீட்டர்ஸ் இருக்குது. சாண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் சாண்ட் டெஸ்ட் பண்ணி ஃப்ரூட் கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டுருக்கிறாரா இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறவங்கக்கிட்ட நம்ம எல்லாம் செக் பண்ணி வச்சு லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ப்ரோசஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தாண்டி இப்போ வந்து ஃபிஷரியும் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் அதை தாண்டி வந்து ஹஸ்பண்ட்ரியும் இருக்குது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வருமானம் வருது சார்? மேடம் அப்படி கணக்கு போட்டால் நாளைக்கு இன்கம் டேக்ஸில் ப்ராப்ளம் ஆகிடுது. பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. ஸோ இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காங்க. அதுலையும் குறிப்பாக எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு பாட்காஸ்ட்டாக இது இருக்க போகுது. பிகாஸ் விவசாயம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் முன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு அதை சம்பளம் வேண்டாங்க, நான் சொந்தமாக விவசாயம் பண்ணணும், அதுலேயும் குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விவசாயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது ரொம்ப ஆர்வமாக விவசாயத்துக்குள்ளே வந்துடுவோம், ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய பொருட்கள் சரியான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க் இல்லையா? நிறைய ஒரு விவசாயிகள் சொல்லக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, எங்கெங்க விவசாயம்லாம் சரியாக விளைச்சலே இல்லை, அப்படியே விளைச்சல் எடுத்தாலுமே அதை கரெக்டான முறையில் ஒரு கரெக்டான விலை எங்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் மனம் வருந்தி சொல்லக்கூடிய நிறைய காணொளிகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 16 ஏக்கரில் பல விதமான பழங்கள், 300க்கும் மேற்பட்ட பழ வகைகள், காய் வகைகள், அது மட்டும் இல்லாமல் ஆடு தனியாக வச்சுருக்கேன், நான் கோழி வச்சுருக்கேம்மா, இந்த தேன் கூடலாம் வச்சு அந்த பாக்ஸ் வச்சு அது ஒரு தனியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நன் அதர் தென் விவசாயி ஸ்ரீ மூர்த்தி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேடம், நல்லா இருக்கு. ஸோ 16 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னும் போதே கண்டிப்பாக அதோடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க?
எல்லாமே நார்த் இந்தியன்ஸு அப்புறமா வேறு இடத்துலேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து எல்லாமே வேலைக்காரங்க வராங்க மேடம். அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலிக்கு மந்த்லி சேலரிஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு 3-4 ஃபேமிலிஸ்க்கு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். 4 ஃபேமிலி இருக்குது. அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம லோக்கலில் நம்ம தம்பி மாதிரி ஒரு பையனை வச்சு அவனுக்கு தான் நான் டெய்லி கோஆர்டினேட் பண்ணுவேன். எவ்ரி டே வித் 5 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும், என்ன பண்ணியிருக்கிறான்ட்டு ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்பிச்சி வைக்கணும். அந்த மாதிரி நான் அப்டேட்டில் இருப்பேன் மேடம். ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு நல்லா நடந்துருக்குது மேடம். ஸோ நீங்கள் பண்ணினதுலேயே இந்த ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்தது எனக்கு அப்படின்னா என்னது? அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, பாருங்கள் மேடம், செடிக்கு நம்ம 2 நாள் தண்ணி கொடுக்கல என்ன நடக்கும் மேடம்? புள்ளே மாதிரி மேடம். இது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். 1. 2வது நம்ம எல்லாமே விட்டு அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு டைம் இருக்கணும். நான் பண்ணியிருக்கிறேன். நான் கோஷாலை இருக்குது வந்து ஒரு 18 மாடு இருக்குது. இப்போதைக்கு 15-18 மாடு இருக்குது மேடம். இந்த எல்லாம் வந்து அது கட் பண்ணுறது இதில் நான் கசாய் கானையில் எடுத்துன்னு வந்து நான் வளர்த்துன்னு இருக்கிறேன் மேடம். என் கையிலேருந்து எது என்ஜிஓ கிடையாது மேடம், பர்சனல். ஸோ அது நான் ஃபீடிங் பண்ணுறேன். அதனால ஒரு 30,000 அதுக்கு ஃபுட்டு ஃபாடர் எனக்கு 30,000 வரைக்கும் செலவு வரும். அது அப்புறமா அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் சேலரி கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு மன நிம்மதி இருக்குது. நான் அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டேன். பெனிஃபிட் இருக்கும். எப்படின்னா நாங்கள் அதுக்கு என்ன ஃபீடிங் ஃபாடர் போடுறீங்கோ அது நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துடும் மேடம். ஓகே, எருவா உரமா வந்துருக்குது மேடம் நம்மளுக்கு. ஸோ அது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பால் இன்றைக்குமே கறக்கிறது இல்லை. பால் இன்றைக்கி நான் கமர்ஷியலாக பிளான் பண்ணது கிடையாது மேடம். 15 மாடு வச்சுருக்கீங்க, ஆனால் அதுலேருந்து பால் கறக்கிறது கிடையாது. இல்லை மேடம், அது என்ன இருக்குது, அது கூட்டிக்கு தான் போகணும். ஏன்னா நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்தாலும் நாளைக்கு இருக்கிற வேலைக்காரங்க விற்கிறதுக்கு கொடுப்பாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் இல்லைன்னா இது தப்பாக நடந்துக்கும். ஆனால் அதனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஜீவாமிர்தம் பண்ணுவேன்ட்டு நான் இன்றைக்கி அதுதான் வேணுமே. ஓகே, மாட்டு கோமியம் அதுதான் நடந்துருக்குது. பஞ்சகவ்ய பண்ணுன்ட்டு அதுதான் வேணுமே. அதனால நம்மளுக்கு அதுதான் சொன்னது மேடம். நாம் ஏதோ ஒரு நல்லது பண்ணால் நம்ம இன்னும் 10 நல்லதாகும்ன்றது இதுதான் எக்ஸாம்பிள். இது விட்டு நம்ம கோட் ஃபார்மிங் பண்ணிக்கிறீங்க. ஒரு 30 கோட்ஸ் வச்சிருக்கிறேன். ஏன்னா நாம எல்லாம் வந்து ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ணியிருக்கிறேன். இதில் அது நான் சொன்னாமே விட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ணியிருக்குது. ஹெப்பேவோன்னு சொல்லுவாங்க, மலபார் நீமன் சொல்லுவாங்க. அது நம்மள்கிட்ட ஒரு 300 கிட்டத்தட்ட 300 பிளான்டேஷன் இருக்குது. அந்த இதெல்லாம் அதுக்கு தான் போடுவீங்க. ஏன்னா பார்டர்ல எல்லாம் நம்ம அதுக்கோசம் தான் நிறைய செடிங்க போட்டிருக்கிறேன் மேடம். அது யூஸ் ஆகும். ஏன்னா அது லைவ் ப்ரொடெக்ஷனும் ஆகும். அதனால நம்மளுக்கு ஃபீடிங் கூட ஃபாடர் ஆகும். மாடு தின்ன விட்டது இதுக்காகும் மேடம், ஆட்டுக்காகும். ஆட்டு தின்னு விட்டது கோழி இருக்குது. ஒரு 300 நாட்டி கோழி எல்லா வெரைட்டி வச்சிருக்கிறேன் மேடம். மேடம் கிரிராஜா இருக்குது, காவேரி இருக்குது, அப்புறமா நம்ம கடக்நாத் இருக்குது, அப்புறமா ஸ்பாட் சிக்கன் வரும் அது வச்சிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் BV 360 கூட 10 வச்சிருக்கிறேன். எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும் சார் கோழிங்களே? கிட்டத்தட்ட ஒரு 12 வெரைட்டி இருக்கும் மேடம். நைஸ். எனக்கு அது மெயினா கமர்ஷியலா பண்றதுல விருப்பம் இல்ல. அது கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த இன்கம் இருக்கு மேடம். ஆப்வியஸ்லி இன்கம் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 3 lakhs வரைக்கும் எனக்கு கோட் ஃபார்மிங்ல இருந்து பராணம் வந்து நிக்குது. ஓகே. அது அப்புறமா நம்ம தேன் பெட்டி வச்சிருக்கிறேன். 55 பெட்டி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3000 லிட்டர்ஸ் தேன் கலெக்ட் பண்றேன். per month சார்? இல்ல மேடம், per annum. பிகாஸ் என்னன்னா நான் 100 மேலே வச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். ஏன்னா அது மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால மினிமம் 3 to 4 lakh rupees நம்ம தேன்ல எடுக்கலாம் மேடம். இதுல இருந்து பாலினேஷன் நல்லா ஆகும். நம்ம ஃபார்ம்ல அடுத்த ஃபார்ம்லேருந்து வருமானத்தோட 30% எக்ஸ்ட்ரா ஆகும் பாலினேஷன்லேருந்து. அதுக்கு நம்ம வச்சிருக்கிற ஃப்ரூட் வெரைட்டிஸு, ஃப்ளவர் போட்டிருக்கிறேன் மேடம் சின்னதாக. ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அதுக்கு பார்த்து அட்ராக்ட் ஆகி வரும். நம்ம கவா பிளான்டேஷன் பண்ணியிருக்கோங்க. 1500 ரெட் டைமண்ட் கவா போட்டிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக போட்டேன், லாஸ்ட் 2.5 months போட்டிருக்கிறேன். அதனால நல்ல இன்கம் இருக்குது. கமர்ஷியல் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறேன் ஹைடன் சிட்டியில். ஸோ மோர் தென் நான் சொல்கிறேன் இல்லை மேடம், கமர்ஷியலில் 50 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸு ப்ரோசஸ் நடந்துருக்குது மேடம். ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 லேயரில் ஆரம்பித்து அடுத்தது ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஒன்று அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது. லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது ரொம்ப கண்ணும் கருத்துமாக வேறு பார்த்துக்கிறீங்க. ஸோ அடுத்தது என்ன பிளான் வச்சுருக்கீங்க, வேறு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க?
அடுத்தது இப்போ நான் அக்ரிகல்ச்சரில் இன்னொரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் மேடம். எனக்கு இருக்கிற இடம் விட்டு இன்னும் நல்லா பண்ணணுன்ட்டு ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. ஸோ ட்ரீம் இருந்துச்சு. ஸோ அதனால நான் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலான்ட்டு அடுத்தது ஒரு ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், விஸ்தா எஸ்எம் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ அதில் என்னன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி மேடம். இடம் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் விற்க முடியறதில்லை, விற்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, உங்கள் பூர்வீகர் சொத்து. ஸோ அதில் எதாவது பண்ணலாம், விவசாயம் பண்ணலான்னா முடியறதில்லை. ஸோ அங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி உங்களுக்கு வர வருமானத்தில் ஷேரிங் ரேஷோ கொடுக்கலான்ட்டு இது ஒரு கான்செப்ட் வச்சு தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணேன் மேடம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணேன். அதில் 10 ஏக்கர் மோக்கப் மாடல் கூட ரெடி பண்ணேன் மேடம். இங்கே தான் ஹல்கூருன்ட்டு ஒரு வில்லேஜில் ஒரு 8 ஏக்கர் ஃபார்மிங் பண்ணி ரெடி பண்ணேன் மேடம். ஃபார்மில் ஒரு வெரைட்டி இருக்கும், ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாம், அதெல்லாம் போடுற மாதிரி போட்டால் அது வர மாதிரி வருமானம் இருக்குது. ஓகே. நிறைய வெரைட்டி கோகோனட்டில் பிளான்ட்ஸ் வரும் மேடம். அதில் பொள்ளாச்சியில் டிஜே வெரைட்டின்ட்டு கோகோனட் சம்பூர்ணான்ட்டு வரும், மலேசியன் டார்ஃப் வரும், அப்புறமா ரொம்ப வெரைட்டி இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்த்து அந்த ரேட் கொடுத்து நம்ம வாங்கணும். இப்போ இல்லை 100 ருபீஸ்லேருந்து பிளான்ட் வரும், 1000 ருபீஸ் பிளான்ட் வரும். இதில் நம்ம போட்டபடி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும் மேடம். பிகாஸ் அது 300 to 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 4 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும், ஜென்ரேட் ஆகிடும். இதெல்லாம் 7th after 8 year வரும் நிறைய. அது 30 years to 40 years லைஃப் ஸ்பேம். இதெல்லாம் 100 years லைஃப் ஸ்பேம். இப்போ எல்லாம் ஷார்ட்லேயே ஸ்வீட்டாக நல்லா எடுக்கிறதுக்கு ஃபார்மிங்லேயே பார்ப்பாங்க மேடம். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே. ஸோ எந்த ஒரு ஃபார்மிங்காக இருந்தாலுமே அதை கரெக்டான முறையில் நம்ம வந்து மார்க்கெட் கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது தான் அதை விவசாயம் பண்ணினவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் என்னவா இருக்குது சார்? நம்ம கோகோனட்டு பண்ணுறீங்க, அது நம்ம 6 months to 1 year நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். கோகோனட்லேயே நம்ம இளநீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இளநீருக்கு விட்டு வேணால் காயில் விற்றிக்கலாம், தேங்காய் கொடுத்து. இல்லைன்னா அதுக்குள்ளே கொಬ್ಬರಿ பண்ணிட்டு நம்ம விற்றுக்கலாம், ஆயிலுக்கு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வகை நம்ம விவசாயம் பண்ணால் லாங் டியூரேஷனுக்கு நம்மளுக்கு நல்ல இன்கம் இருக்கும். ஓகே. பெப்பர் போட்டிருக்கிறேன், இந்த வருஷம் ரேட் குறைஞ்சா அடுத்த வருஷம் இருந்துச்சா இன்னொரு அடுத்த வருஷம் ஒரே டைமில் நாம் ஸ்டாக்கை விற்கலாம், ஸ்டாக் பண்ணி. ஸோ அது எதுவுமே ஆகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இலச்சி, ஸோ ஏலக்காய் எல்லாமே நம்ம எல்லாம் வச்சு விற்கிற மாதிரி வச்சுக்கிட்டால் நல்லது மேடம். லைஃப் ஸ்பான் கம்மி இருந்தால் 3 நாளே கெட்டு போவோம், 2 நாளே கெட்டு போவோம், 1 நாளே கெட்டு போவோம். பூ எல்லாம் அப்படி நம்மளுக்கு அது லாஸ் ஆகும். அக்ரிகல்ச்சர் விவசாயிக்கு அது லாஸ் ஆகும். இன்னொன்று என்ன பண்ணாலும் மோனோ கிராப்பிங் போகக்கூடாது. மல்டிபிள் கிராப்பிங் பண்ணாதான் இன்றைக்கி இது ரேட் இல்லை, அன்றைக்கி அது ரேட் வரும். இது மார்க்கெட்டிங் பெரிய விஷயம் கிடையாது. அப்போது உங்களுக்கு லோக்கல்லே விற்றுலாம். நீங்கள் இப்போ எல்லாம் மால்ஸு, மோரு, கம்பெனிஸு, ரொம்ப நிறைய கம்பெனி இருக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே இது பண்ணிடுறாங்க மேடம். அதில் ஆர்கானிக் நீங்கள் பண்ணால் கொஞ்சம் இது இருக்குது மேடம். அதெல்லாம் ப்ராஃபிட் இருக்குது. அதுக்கு ரொம்ப பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஆர்கனைஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கி நம்ம விற்றலாம். அது நீங்கள் ஃபார்ம்லேயே வந்து எடுத்துன்னு போகிறாங்க மேடம். இப்போ எனக்கு மாதத்துக்கு ஒரு 200 eggs சேல் ஆகும். சிம்பிள். அது என்ன 12 ரூபா 15 ரூபா கொடுத்து அங்கே வந்து எடுத்துன்னு போவாங்க பல்கா. ஃபஸ்ட்டே ஆர்டர் கொடுத்துட்றாங்க, எனக்கு வேணும் இப்படின்ட்டு. இப்போ அதுக்கு தான் நான் பிஸ்னஸ் மாடலில் மாற்றலான்ட்டு நான் வந்து ஆக்ரோ டூரிசம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஃபிஷ் ஃபார்மிங்கும் பண்ணிக்கிறேன். அதை பற்றி நான் மறந்துட்டேன். நான் ஆக்சுவலி டைரக்ட் வாட்டர் நம்ம பிளான்ட்டு கொடுக்கக்கூடாது. போர்லேருந்து எடுத்து பிளான்ட்லேருந்து டைரக்ட் பிளான்டேஷன் கொடுத்தா பிளான்ட்டுக்கு தேவைப்பட்டது அது கிடைக்கிறது இல்லை, மினரல்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதை எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல டேங்கில் பாண்டில் போட்டு அந்த பாண்டு தண்ணி சூரிய வெளிச்சல ஒரு வாட்டி வந்து அது அப்புறமா நீங்கள் பிளான்டேஷனுக்கு போட்டால் பியூட்டிஃபுல் மினரல்ஸ் அது கிடைக்குது பிளான்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கிட்டே வந்துன்னு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம விருக்ஷ வேதான்ட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது மேடம். இது வந்து 1000 செஞ்சுரியில் எழுதுது ஒருத்தர். அந்த
புஸ்தகத்தில் நீட்டாக இருக்குது மேடம். என்ன மாதிரி இது உருக்ஷா ஆயுர்வேதான்ட்டு ஒன்று சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம படித்து நம்ம பார்த்தா நம்மளுக்கு தேவையாது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மேடம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதில் மீன் கூட வளர்க்குறேன் மேடம். அதுலேருந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் பரானம் இன்கம் இருக்குது. ஓகே. அதுலேருந்து நிறைய வைட்டமின்ஸு தண்ணிலேருந்து பிளான்ட்டுக்கு போகும் மேடம். ஓகே. மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது மேடம். ஓகே. ஸோ இப்போ மீனும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான மீன்லாம் வளர்க்குறீங்க சார்? மேடம் நம்ம வந்து ஸ்னேக் ஹெட் மொரால்ன்ட்டு ஒரு வெரைட்டி இருக்குது மேடம். 300 to 500 rupees per kilo போகும் அது. ஓகே. ஸோ அது அவங்களே பேட்சாக கொடுப்பாங்க, பேட்சாக எடுத்துடுறாங்க மேடம். ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி. ஸோ இது நம்ம கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு 10 பைசா லாஸ் இல்லை. ஃபீடிங் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம கூட ஃபீடு சேர்த்து கொடுப்பீங்க. இதில் மிக்கும் இல்லை மேடம். ஆடு மாடு இதெல்லாம் அது கூட நம்ம அதுக்கு போட்டு பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கமர்ஷியல் ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதோடைய மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது சார் மார்க்கெட்டில்? மேடம் சிம்பிள். நம்மளுக்கு சிட்டியோட 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. எனக்கு நான் சொல்கிறது 60 to 70 கிலோமீட்டர். பெங்களூர் அவுட் ரைட் வந்து 40 கிலோமீட்டர்ஸில் இருக்குது நம்மளுக்கு. அங்கெல்லாம் மார்க்கெட்டிங்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது மேடம். அங்கே அவங்க தகுந்தியாக வெரைட்டி, ஆனால் அவங்க கேட்பாங்க 400 கிராம் வேணும், எனக்கு எபோவ் 400 இருக்கணும், கொய்யாப்பழம் எடுத்தால் 350 கிராம் மேலே வேணும்ன்ட்டு. ஸோ நாங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக கொடுப்பீங்க, நல்லா ரேட்டாக வரும், கன்சியூமருக்கு டைரெக்டாக போவாங்க. இந்த அடுத்தது மிஞ்சுது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க மேடம். கிட்ட தானே இருக்குது, 60 to 70 கிலோமீட்டர் நம்ம ஃபார்ம்லேருந்து. ஸோ அந்த மாதிரி சேல்ஸ் இருக்குது மேடம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு மார்க்கெட்டில் ஒரு தனி டிமாண்ட் இருக்குது, நம்மக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஏதாவது பேப்பர் ஒர்க்ஸ் ஏதாவது இருக்குங்களா, இல்லை என்ன மாதிரியான ப்ராசஸ் அது? ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுவோன்னா, ஆர்கானிக்லேயே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவோன்னா அதுக்கு ரொம்ப இது இருக்குது மேடம், நிறைய தேவைப்படுது, ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும் நீங்கள். அப்புறமா 2 years 3 years கெமிக்கல் போடாமல் சாண்டு டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அதுக்கு நீங்கள் வாங்கணும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது மேடம். நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் மேடம். அதுக்கு 2 to 3 years ஆகும் சர்டிஃபைட் ஆகிறதுக்கு. என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும்? எதெல்லாம் மேடம் கவர்மெண்ட்லேயே நிறைய அத்தன்டிகேட் இது இருக்குது மேடம். சாண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் சாண்ட் டெஸ்ட் பண்ணி ஃப்ரூட் கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டிருக்கிறாரா இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறவங்கக்கிட்ட நம்ம எல்லாம் செக் பண்ணி வச்சு லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது மேடம். இது வந்து ஃப்ரூட்ஸுக்கு மட்டும்தானா இல்லை வெஜிடபிள்ஸுக்கு இருக்கா சார்? மேடம் ஃபார்மே நீங்கள் வந்து ஆர்கானிக்காக பண்ணிக்கிறீங்கன்னா ஃபார்ம் இன்க்ளூடிங் ஆர்கானிக் ஆகிடும் மேடம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தாண்டி இப்போ வந்து ஃபிஷரியும் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் அதை தாண்டி வந்து ஹஸ்பண்ட்ரியும் இருக்கு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு வருமானம் வருது சார்? மேடம் அப்படி கணக்கு போட்டால் நாளைக்கு இன்கம் டேக்ஸில் ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ இருக்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மேடம், 10/10 நான் மினிமம் 3000 rupees அர்னிங் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதில் 6 acres விட்டுடுங்க, 10 ஏக்கரில் கணக்கு போட்டுடுங்க, முடிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா இது எனக்குன்ட்டு இல்லை மேடம், எல்லா விவசாயிக்கு அந்த மாதிரி கணக்கு போடணும் மேடம். பிளான்டேஷன்ஸில் பாருங்கள் மேடம், ஈச் எவரி பிளான்ட்டுக்கு ஒரு ப்ரைஸு. இந்த பிளான்ட்டில் இவ்வளோ வருமானம் வரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலான்ட்டு நம்ம முடிஞ்ச ஒர்க்கு பண்ணால், முயற்சி பண்ணால், உங்களுக்கு முயற்சியோட கிட்டத்தட்ட போனாலும் பெனிஃபிட் தான் இல்லையா? அந்த மாதிரி கணக்கு மேடம். ஓகே. இப்போ ஒருத்தவங்க புதுசாக வந்து ஃபார்மிங் உள்ளே வராங்க, எனக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு உள்ளே வரவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு பிளான்ட்டை வச்சு பேசிக்காக ஆரம்பிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன க்ராப் சொல்லுவீங்க? மேடம் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வரும் மேடம். ஒரு சாயில் ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்தியாக நம்ம போடணும் மேடம். அந்த லோக்கல் என்ன இருக்குது பார்க்கணும் மேடம். அதில் இருக்கிறதுல நல்ல வகை எது இருக்குது, வருமானம் என்ன இருக்குது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம். நம்ம மேஜர் பாருங்க மேடம், 10 ஏக்கரில் மேங்கோ வளர்த்துறீங்க, ஒருத்தருக்கு லீஸ் கொடுத்துருப்பீங்க. என்னான்ட்டு எனக்கு டோட்டலாக ஒட்டு மொத்தமாக ஒரு 3 லட்சம் கொடுத்துருப்பா, வருஷத்துக்கு 4 லட்சம் கொடுத்துருப்பா, நீயே பார்த்துக்கணும். அவன் ஒரு வாசம் வருவா, அதுக்கு என்ன இரவு எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி போட்டு வருவா, பட்டுன்னு எடுத்துருவாங்க. அவங்க ஒரு 10 லட்சத்துக்கு மார்க்கெட்டில் விற்றுடுறாங்க, அவங்க ஒரு 15 லட்சத்துக்கு அவங்க விற்பாங்க. அவங்க கடைசியில் கன்சூமர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 10 கை மாறும். அந்த மாதிரி பண்ணால்
கனி என்ன இல்லைன்னாலும் ஒரு 5 கை மாறும் மேடம். 5 கை மாறின உடனே 5யோட 10% வச்சுக்கிட்டா கணக்கு போடுங்க. இங்கே 10% இல்லை, 2 டைம்ஸ் விற்றுறாங்க. இதுதான் அக்ரி பிஸ்னஸ் சொன்னது. அதுதான் டைரக்ட் B2B, ஓகே, B2C பண்ணிட்டா கிளைண்ட் நம்ம விவசாயிக்கு நல்ல இன்கம் இருக்குது மேடம். இப்போது நம்ம ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தருக்கு, ஒரு லேடிஸ்க்கு ஒரு 400 500 சேலரி பர் டே. அவங்களுக்கு உட்கார வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள்லாம் போட்டு கொடுத்துட்டு உட்கார வைங்க ஒரு நல்ல இடத்துல. ஸோ எதுக்கு பிஸ்னஸ் ஆகாது? யாருக்கு கொடுக்குற தேவையே இல்லையே. உங்ககிட்ட 30 ரூபா ஒரு புரோக்கரை வாங்கி போவா 30 ரூபாய்க்கு. அது நீங்கள் அங்கே எவ்வளோ 150 ரூபா விற்கலாம். சூப்பர் சார். ஸோ இப்போ இதோடைய மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் பற்றி சொன்னீங்க. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? அந்த ப்ராடக்ட்டுக்கு எதை பேஸ் பண்ணி பண்ணலாம் மேடம்? மார்க்கெட்டில் உங்களுக்கு இதில் எல்லாம் போனால் இப்போது மோரில் வாங்குறாங்க, நிறைய ஆன்லைன் இதில் கம்பெனிங்க வச்சுருக்கிறாங்க, டிமார்ட்டில் எல்லாமே வாங்குறாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மேடம். ஆக்சுவலாக டிமாண்டு பொறுத்து வச்சு அது மேலே போகும் மேடம். அப்போ எல்லாம் நான் 10 ரூபா கிலோ மேங்கோ சாப்பிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி 500 ரூபா கிலோ இருக்குது, 5000 கிலோவும் இருக்குது. மினிமம் டு மினிமம் போனால் 150 ரூபாய் இருக்குது மேடம். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் பார்த்து தெரிஞ்சுடும் மேடம். அது பெரிய விஷயமே கிடையாது. ரீட்டைலில் என்ன இருக்குதோ அதில் 60% உங்கள்கிட்ட ஃபார்மர்கிட்ட வாங்கிடுவாங்க. பல்காக கொடுத்தா, ஏன்னா மோனோக்ராப் பண்ணி கொடுத்தா, பல்காக கொடுத்தா 50% தான் வரும். மார்க்கெட்டில் உங்களுக்கு 100 ருபீஸ் விற்றுனீங்கன்னா ஒரு ஆப்பிள் உங்களுக்கு 50 ருபீஸ் தான் வர்றது. ஓகே. ஸோ அதே நீங்கள் இது ஆன்லைனில் அப்புறமா இதில் எல்லாம் மால்ஸில் எல்லாம் கொடுக்கும்போது குவாலிட்டியோட கொடுத்தா அட்லீஸ்ட் மினிமம் 75 ருபீஸ் to 80 ருபீஸ் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. இன்னும் 20 ருபீஸ் அவங்க சென்டரில் போவாங்க. இல்லை இப்போ கிழங்கு இல்லைன்னா நான் அதுதான் போடுவேன், காய்கறிங்க போடுவேன். அது ஒரு பிட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்று பண்ணுவீங்க. இது ஒரு மாடல் பண்ணி வச்சேன் மேடம். 2 ஏக்கர்ஸ் லேண்டில் 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கலான்ட்டு பண்ணேன் மேடம். அதெல்லாம் வந்து ப்ரூவன். நான் காமிச்சு பண்ணியிருக்கிறது மேடம். டோட்டல் 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரும் மேடம் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஏக்கர். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே நம்ம போட்டால் 4 செடிங்க போடுவீங்க, பாக்கு செடிங்க, ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருப்பீங்க, அதுக்குள்ளே இலக்கி போட்டிருவீங்க, பெப்பர் போடுவீங்க. இதெல்லாம் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அர்னிங்ஸ், 2 to 4 இயர்ஸ் அர்னிங்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் காய்கறிங்க போடுவீங்களே, டெய்லி வரும் மேடம். 10 வகை இது போடலாம். அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே போடணும். அது நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் விற்றுடலாம். இப்போ கொத்தமல்லி நம்ம போட்டால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ போடுறீங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடணும் மேடம். வெரைட்டி பிளான்ட்ஸ் இருக்குது மேடம். ரூட் காம்படிஷன் ஆகாமல் நம்ம ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக போட்டால் ஒரே இடத்துல இது வரும், காய் வரும், கறி வரும், எல்லாமே ஒரே இதில் வரும். அது ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கிட்டா 30 பீஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது பண்ணிங்க, நாளைக்கு அது பண்ணிங்க. ஒரு ஹவர் வேலை, அவ்வளோதான், ஒரே ஹவர் வேலை. ஸோ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேர் ஒரு ஏக்கர் இடம், இதில் ஒரு 2 மாடு வச்சுக்கிட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி பண்ணிக்கிட்டு இது பார்த்துக்கிட்டா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாழலான்னா மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் இன்கம் வரும். அதில் 30% எக்ஸ்பெண்டிச்சர் போனாலும் 70,000 ருபீஸ் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அர்னிங் பண்ணலாம் மேடம். இது இல்லாமல் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி போட்டிருப்பாங்க. அது பாருங்கள் மேடம், டெய்லி இன்கம், மந்த்லி இன்கம், 3 months 1 income, 6 months 1 income, 1 year 1 income, after 5 years 1 income. அப்புறமா உங்களுக்கு 25 years ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி ஆக்ரோ ஃபாரஸ்ட்டில் இன்கம் வரும் மேடம். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபார்மில் இருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டன் பழங்கள் எடுக்கிறீங்க? சுகர் ஆப்பிள்லேருந்து எனக்கு நம்மளுக்கு ஒரு 8 டன் மேலே ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. அரைக்கநட்டில் வரும், கொக்கோனட்டில் வரும். கணக்கு அது எழுது வைக்கிறதுக்கு கூட கஷ்டம் ஆகும் மேடம். ஓகே. ஸோ ஒரு தோராயமாக ஒரு பர்சன் ஒரு ஏக்கரில் வந்து போடுறாங்க, ஒரு ஆப்பிள் போடுறாங்க, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரைக்கானட் போடுறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ எடுக்கலாம் அதுலேருந்து? இப்போ பாருங்கள் மேடம், கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகி நான் பண்ணால் ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபாய் ஈஸியாக அர்னிங் பண்ணலாம். மாதத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்வால்வ் ஆகி பண்ணால், இன்வால்மெண்ட் இல்லாமல் ஏதோ இன்கம் வரட்டும் என்ன பண்ணால் வருஷத்துக்கு 3லேருந்து 5 லட்சம் 3லேருந்து 5 லட்சம் வருமானம் வர மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு அட்லீஸ்ட் 1 hour டெய்லி இன்வால்வ் ஆகணும். ஓகே.
ஸோ என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார்? மேடம் சிட்டிக்கு நிறைய கிட்டத்தட்ட மல்டி சிட்டி, என்ன சிட்டி இருந்தாலும், சென்னை இருந்தாலும், இப்போ பெங்களூர் இருந்தாலும், ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத் இருந்தாலும், கிட்டத்தட்ட என்ன நம்ம டவுன் இருக்குதோ அங்கேயே விற்றுறாங்க மேடம். நீங்கள் கணக்கு போட்டது கிடையாதுன்னு நினைக்கிறேன் மேடம். ஒரு ஃபேமிலி, ஏழப்பட்ட ஃபேமிலிங்க இருந்தாலும் மாதத்துக்கு 2000 rupees நியர்பை காய்கறி சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இருக்கிற கடைங்களுக்கிட்ட வச்சு நீங்கள் விற்றுக்கலாம் மேடம். இந்த மாதிரி செஞ்சால் கமர்ஷியல் கல்டிவேஷன் பண்ணி நான் மோனோக்ராப்பிங் போனேன்னா 1000 டன்னில் ஒரு 10 டன்னு 50 டன்னு 100 டன்னு அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஒரே வாட்டி ஹார்வெஸ்டிங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வைக்கிறதுக்கு ஆகிறது இல்லை, அது ஸ்டாக் வைக்க முடியாது பழங்கோ. ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக விற்று தான் ஆகணும், அது மார்க்கெட் தான் போடணும். அவன் 100 ரூபா விற்பா, உங்களுக்கு 20 ரூபா கொடுப்பா, இந்த மாதிரி தான் ஆகும் மேடம். அதனால நான் என்ன சொல்லுவேன், கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணாலும் டைவர்சிட்டி பண்ணுங்க, எல்லாமே டைவர்சிட்டி பண்ணுங்க. ஃப்ரூட்டு இன்னொன்று எல்லாமே கல்டிவேஷன்னு மிக்ஸ் வெரைட்டி பண்ணால் அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஈஸியாகும் மேடம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குதுங்களா இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸுக்கு? அது எப்படி இருக்காது மேடம்? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய லைசன்ஸ் தேவைப்படுது, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது மேடம். அதெல்லாம் நீங்கள் கிளியரன்ஸ் பண்ணணும். ஸோ நாம் ஆகிறதில்ல, அதுக்கு நிறைய ஏஜென்ட் இருப்பாங்க மேடம், அவங்கள பிடிச்சி நம்ம பண்ணிக்கலாம் மேடம். அது பெரிய விஷயமே கிடையாது. சப்போஸ் நல்ல குவாலிட்டி இருக்குது அப்படின்னும் போது எவ்வளோ குவான்டிட்டி மினிமமாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சார்? மேடம் இங்கே ரொம்ப நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய நம்பர்ஸ் இருக்குது, என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கொடுத்தா, அவங்க கேட்ட குவாலிட்டியோட கொடுத்தா, அவங்களுக்கு சாம்பிள் கொடுத்துட்டா அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி புக்கிங் எடுத்துடுறாங்க. அங்கே நல்ல இது கூட வரும் மேடம், நல்ல வருமானமும் இருக்கு. ஸோ இதை தாண்டி வேற என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு? இதெல்லாம் இருக்கு, ஆனால் மக்களுக்கு இது தெரியவே இல்லை, பல பேர் இதை பற்றிலாம் ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் சார் அது? கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட் ஆப்ஷன் மேடம். அங்கே என்ன இருக்குது, ஆனால் அங்கே வருமானம் கரெக்டாக வராது மேடம். நீங்கள் பண்ணால், அதுதான் நான் சொன்னது என்னன்னா, நீங்கள் வச்சு விற்கிற மாதிரி இருக்கணும் என்ன ஐட்டம் இருந்தாலும். அது அப்போ உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது மேடம். இதில் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் பண்ணிக்கலாம். நான் நல்லா இப்போ எனக்கு 5 ஏக்கர் இடம் இருந்துச்சுன்னா 5 ஏக்கரில் 1 ஏக்கர் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ணிக்கிட்டால் அதுலேயே நீங்கள் வச்சு எப்போ உங்களுக்கு நல்லா ப்ரைஸ் வருமோ அப்போது நீங்கள் அதெல்லாம் இதெல்லாம் விற்றுக்கலாம், வுட் அண்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பொழிக்கிறீங்கோ, டெய்லி வேஜஸ்க்கு நியர்பை மார்க்கெட்லேயே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எது சார்? மேடம் ஒரு ஏரியாலே ஒன்று இருக்குது. இப்போ பெங்களூர்ல எல்லாம் வந்து பாருங்க மேடம், பொமோகிரனேட் இருக்குது, ஆனால் அதுக்கு மெடிசன் ரொம்ப கேட்குது எல்லாமே. அதுக்கு ரொம்ப கெமிக்கல் ஃபார்மிங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா வரும். சீத்தாப்பழம் இருக்குது, ஜாக் ஃப்ரூட் இருக்குது, இதெல்லாம் மார்க்கெட் நல்லா போயின்னு இருக்குது மேடம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பொமோகிரனேட் வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து அதை நம்ம விவசாயமே பண்ண முடியாது, அதிகப்படியான கெமிக்கல் அப்படின்றது இதுக்கு கொடுத்தாதான் ஒரு நல்ல ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஒரு நேச்சரான வேல எந்த ஒரு க்ராப்பில் நம்ம வைக்கலாம் மேடம்? என்ன இருந்தாலும் நம்ம ஸ்ப்ரே இல்லாமல், எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் எல்லா பழங்களும் பண்ணிக்கலாம் மேடம். இப்போ கோயம்புத்தூர் போனால் நீங்கள் கோகோனட், ஆமாம், அங்கே பியூட்டிஃபுல்லாக வரும். அதுக்கு எது வேணாம், கெமிக்கல் ஃபார்மிங் வேணாம். அதுக்கு நம்ம சாயில் மட்டும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு, பயோ ஃபர்டிலைசர்லாம் போட்டுக்கிட்டு, நம்ம டீகம்போசரு அது இது நம்ம இது வர்மி காம்போஸ்ட், இதுலேயே நம்ம நல்லா பெனிஃபிட் எடுக்கலாம். இப்போ நம்ம பெங்களூரெல்லாம் வந்து இதில் ட்ரை லேண்ட்ஸ் இருக்குது. ட்ரை லேண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே அதுக்கு தகுந்தியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது இது இருக்குது, நம்ம மேங்கோ இருக்குது. இங்கே சித்தூர் ஆந்திரா எல்லாம் போனால் மேங்கோ எடுக்கலாம். ஸோ ஒரு ஏரியாக்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குது மேடம். அந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படாது எந்த விஷயமும், ஒரு இடத்துக்கே ஒன்று இருக்கும் மேடம். அந்த இடத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் நம்ம நல்லா கல்டிவேஷனாக பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் மோனோக்ராப் பண்ணக்கூடாது மேடம். ஓகே. பனானா இஸ் த பெஸ்ட் வெரைட்டி மேடம் எனக்கு தெரிஞ்சபடி. ஓகே. பெங்களூர் நியர் இருக்கிறவங்களுக்கு, கர்நாடகாவில் பெங்களூர் நியர் இருக்கிறவங்க, பாகல்கோட் எல்லாம் போனால், இங்கே நார்த் கர்நாடகா எல்லாம் போனால் லெமன். ஓகே. ஸோ இப்போ பனானான்னு சொன்னீங்க, பனானாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? செவ்வாழைப்பழம் இருக்கு, பச்சை வாழைப்பழம் இருக்கு, மஞ்சள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெங்களூர்லேயே பனானா பண்ணுறாங்கன்னும் போது இந்த பனானாலே எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு? பெங்களூர் சிட்டி ரைட் அரௌண்ட் 100 கிலோமீட்டர்ஸ்ல இலக்கி பனானான்ட்டு போடுவாங்க மேடம். அது ரொம்ப பிரச்சனை இல்லாத பனானா. அது விட்டால் G9 வெரைட்டி இருக்குது,
ஜெயின் இரிகேஷன் அவங்களது ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள், இதெல்லாம் இருக்குது. பனானா வந்து ரிலேட்டட் டு இது மேடம், நம்ம பேம்போ ரிலேட்டட் பிளான்ட் அது. ஸோ அது வந்து ஒன்றா வச்சுக்கிட்டு 5 ஃபீட்டுக்கு போடுவாங்க, 6 ஃபீட் 8 ஃபீட்டுக்கு ஒன்று போடுவாங்க. அது தப்பு மேடம். அது ஆக்சுவலி அதுக்கு என்ன வருமோ அது பஞ்ச் பனானா விடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன வருமானம் 10 ஏக்கரில் வாங்குறீங்கோ, அது நீங்கள் 3 ஏக்கரில் வருமானம் வரும். இப்போ பஞ்ச் பனானான்னு சொன்னீங்க, பொதுவாக சொல்லுவாங்க அந்த ஒரு மரம் வந்து அதை வெட்டினதுக்கு அப்புறம் சைடில் கண்ணு இருக்கும், அந்த கண்ணை வெட்டி வேற இடத்துல வைக்கணும். சப்போஸ் அதே இடத்துல இருந்துச்சுன்னா அது அந்த சத்தை இழுத்துக்காது, சரியா வளராது அப்படிலாம் சொல்லுவாங்களே. பாருங்க மேடம், நான் சொன்னேன் நேச்சர் அக்ரிகல்ச்சர் ஒன்று இருக்குது, கமர்ஷியல் இதில் ஒன்று கெமிக்கல் ஒன்று இருக்குது, ஒன்று இது இருக்குது ஆர்கானிக் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நான் பேசினேன். ஸோ இது 3 சேர்த்து நம்ம பண்ணுறது தான் நம்மளுக்கு வேண்டியது இல்லையா மேடம். ஒரு விவசாயிக்கு இன்கம் ஆகணுன்னா அவன் பொழப்ப பார்க்கணும், ஃபஸ்ட்டு அவன் போராடணும், இல்லைன்னா லாஸ் ஆகும் அவனுக்கு. ஸோ இது 3 சேர்த்து பண்ணால் ஆகும். இதுக்கு எது கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேணாம் மேடம், பொட்டாஷியம் நல்லா வர்றது தான் பனானா. நீங்கள் 2 தென்னை மரத்து மத்தியத்தில் ஒன்று பனானா பிளான்ட் போட்டு ஒரு வருஷம் ஒன்று தான் வரும், 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் பிழைக்க விட்டுருணும் அது குட்டியெல்லாம். ஓகே. ஸோ அது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், 2 மாதத்துக்கு ஒன்று வரணும் எக்ஸாக்டாக. அது நீங்கள் கட் பண்ணிக்கலாம், வேணுன்றது கட் பண்ணலாம், ஒரு 10-12 விட்டுறணும். ஓகே. மாதம் ஒன்று வரும் மேடம் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு பொட்டாசியம் நல்லா கொடுக்குது, அதனால தென்னை செடி நல்லா வரும் உங்களுக்கு. அது பக்கத்தில் பட்டர் ஃப்ரூட் போடலாம், அந்த கேப்பில் 2 பட்டர் ஃப்ரூட். நான் அது சொல்லுவேன், மறந்துட்டேன். இப்போது என் ஃபேவரேட்டு இது இப்போலாம் வந்து பட்டர் ஃப்ரூட்டு. ஆக்சுவலி எல்லாம் ஹேஸ் அவகோடோ போட்டிருக்கிறேன் நான், மெக்சிகன் ஹேஸ் அவகோடோ. ஒரு 300 பிளான்ட் கூட நம்ம ஃபார்மில் போட்டிருக்கிறது மேடம். அது நிறைய நல்ல இன்கம் இருக்குது, எபோவ் 300 rupees to 400 rupees மார்க்கெட்டிங் ஆகிருக்குது. ஓகே ஓகே. பட் அவகோடோ வந்து சொல்லுவாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி ஆப்பிள் மாதிரி கிளைமேட்டில் தான் இருக்கும், அதுக்கு வந்து கிளைமேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆப்பிள் எப்படி இங்கே வந்து போட முடியாதோ அதுக்கு ஒரு சில் கிளைமேட் இருக்கும், அந்த மாதிரி அவகோடோக்கும் கிளைமேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களே. இல்லை மேடம், இன்றைக்கி எல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறாங்க மேடம். அமெரிக்காவில் பண்ணுற அவகோடோ இன்றைக்கி பெங்களூரில் வந்து நிற்குதுன்னா இந்த கிளைமேட்டில் இட்ஸ் ஈஸி டு சர்வைவ். அதுக்கு தகுந்த நம்ம கிளைமேட் க்ரியேட் பண்ணிடலாம் மேடம், அது பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி எல்லா ஃபாகர்ஸ் இருக்குது, இன்றைக்கி ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது, இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு வெதரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேடம். அப்புறமா ஐடென்சிட்டி பிளான்டேஷன், டென்சிட்டியில் நீங்கள் எப்போ பிளான்டேஷன் போடுவீங்கோ அப்போ உங்களுக்கு நல்ல கிளைமேட் ஹியூமிடிட்டி செட் ஆகிடும் மேடம் ஈஸியாக. ஸோ பனானா ஒன்று தான் போட்டாலே உங்களுக்கு கிளைமேட்டை சேஞ்ச் ஆகிடும் மேடம். அந்த இடத்துல 4 இடத்துல 4 மூலையில் நீங்கள் பனானா போட்டு பாருங்க, அந்த கீழே எந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு இது மண்ணு கூட அப்படியே சாயில் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செய்யுங்க, பொட்டாஷ் ரிலீஸ் பண்ணுறது மேடம் அது. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ வந்து இந்த ஹைட்ரோஃபோனிக் வெர்டிக்கல் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஸோ உங்களுடைய பார்வையில் அது பற்றி சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்கேன் மேடம், ஹைட்ரோபோனிக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாம் நம்ம ஃபீடியர் ஃபாட்டர் போடணும் இல்லை மேடம், அதுக்கு நாங்கள் கார்ன் எடுத்துன்னு வர்றீங்க, கார்ன் எல்லாம் நல்லா துவைச்சி போட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு அதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணி ஒரு மூட்டையில் ஒரு நாளெல்லாம் வச்சு, அதனால தான் ஹைட்ரோபோனிக்லேருந்துனா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 300 கிலோ மேலே நம்ம ஃபாடர் எடுத்து போட்டுருக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. 10 நாளைக்கு ரெடி ஆகும். 1.5 கிலோ நீங்கள் மேஸ் போட்டால் உங்களுக்கு 10 கிலோ ஃபாடர் வரும். ஓகே ஓகே. ஸோ 30 ரூபா ஒரு கிலோ. ஸோ 45 ரூபாய்க்கு நம்மளுக்கு 10 கிலோ நல்லா ஃபாடர் வரும் மேடம், நியூட்ரிஷன் ஃபாடர். ஓகே. இல்லைன்னா நம்மளுக்கு அவ்வளோ மேய்ப்பறதுக்கு கஷ்டம் ஆகும். மாடு ஆடு இது கிச்சன் இதெல்லாம் கோழிக்கெல்லாம் இது போட்டால் எப்படி சாப்பிட தெரியுமா மேடம். இதெல்லாம் ஒரு ப்ரோசஸ் இருக்குது மேடம், அது மாதிரி பண்ணாதான் ஒன்று பண்ணால் அது ரிலேட்டட் பண்ணிக்கிட்டே போகலாம் மேடம். ஓகே. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் சப்சிடிஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அதில் இங்கே இருக்குதுங்களா, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சப்சிடிஸில்? மேடம் நிறைய ஸ்டேட்டில் நிறைய மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துன்னு இருக்கிறாங்க மேடம். ஆனால் கவர்மெண்ட் சப்சிடியிலே நம்ம பாருங்கள் மேடம், நான் எல்லாம் வந்து கமர்ஷியல் கல்டிவேட்டர் பெங்களூர்லேருந்து போய் அங்கே பண்ணி வைப்பேன். நான் எல்லாம் சப்சிடி
நிறைய விஷயத்தில் வாங்கலைண்ணா. பிகாஸ் என்னன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆகாது. ஸோ அப்போ சொன்னேன் இல்லை மேடம், 100 ரூபாயில் செடி இருக்குது, 1000 ரூபாயில் செடி இருக்குது. 2-3 இயர்ஸ் செடிக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, அது நான் காசு கொடுத்து நான் வாங்கிடுவேன். இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். நிறைய விவசாயிங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற உண்மையான விவசாயிக்கு நல்ல சப்சிடியாக கிடச்சிருக்குது மேடம். என்ன போட்டாலும் இப்போது வாட்டர் இதுக்கு ஹார்வெஸ்டிங் கூட நம்மளுக்கு நல்லா இது இருக்குது. அது அப்புறமா சோலார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயத்தில் கவர்மெண்ட் ரொம்ப உதாரத்தனமாக பண்ணியிருக்கிறது மேடம். அவங்களுக்கு கரண்ட் சார்ஜஸ் போடல, மோட்டர் பம்ப் செட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறது மேடம். கவர்மெண்ட் உதவி பண்ணிக்கிறது மேடம். ஆனால் இவங்களுக்கு சயின்டிஃபிக்காக இது சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு பண்ண மேடம். ஓகே, விவசாயிக்கு கூட. ஏன்னா இன்றைக்கி எம்பிஏ பண்ணுறதுக்கு ஒரு கிராஜுவேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு கூட கிராஜுவேஷன்ஸ் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் மேடம். ஓகே ஓகே, அப்போ தான் கெமிக்கல் ஃபார்மிங்கோட அடுத்தது லெவலுக்கு நம்ம போகலாம். நிச்சயமா சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பாக உங்களுடைய ஃபார்மில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணினீங்க அண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணின ஃபெயிலியர்ஸ், அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கா, இப்படி ஒன்று இருக்கா, இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிறதுக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பாஸ் வேலை ஆப்பில் 500+ கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மென்டாஸ் கூட டைரக்ட் வீடியோ கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம். அதனால் இப்போவே பாஸ் வேலை ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ் வாலா, பி த பாஸ்.